ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் தரும் நற்பலன்கள். சிம்ம ராசினா அதில் உள்ள நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மேலும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுப்பார்? குரு பகவான் பொதுவாக ஒரு கிரகம் 300 கிரகத்துக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்றால் 2 கிரகங்களும் நட்பு நிலையில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நன்மையை செய்யும். சிம்ம ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் ஆவார். சூரிய பகவானும் குரு பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும். ஆகவே சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது குரு தசை மொத்தம் 16 வருஷம். பூரட்டாதி, விசாகம், புனர்பூசம் இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் ஆவார். மேலும் மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் ஆவார். மேலும் சிம்ம ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் ஆவார். 5ஆம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 8ஆம் வீடுங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஆகும். ஆகவே சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியை உச்சமாக பெற்று அல்லது நட்பு ராசியிலே இருந்தார்னாக்கா குரு பகவான் உங்களுக்கு ஆயிலையும் கொடுத்து மேலும் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில் வாழ வைப்பார். ஆகவே சிம்ம ராசியில் பிறந்தவருக்கு குரு பகவான் நல்ல நிலைமை இருந்தார்னாக்கா ஆயுள் விருத்தியும் பூர்வ புண்ணியமும் ஜாதகத்தில் நல்லபடியாக வச்சிருக்க உதவும். ஜாதகத்தில் குரு பகவான் பிறக்கும்போது நல்ல நிலைமை இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நிலைமையில் இருந்தானாக்கா குரு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் 16 வருட காலங்கள் நடைபெறும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நன்மையான பலன்களை வாரி வழங்குவார். நன்றி.